ஏங்க ஒரு நிமிஷம் இருங்கங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படும். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு அப்புறமா ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு என்ன டின்னர் பண்றதுன்னு முடிவெடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. ஒரு பெரிய சமையல் சாகசத்தையே நடத்திட்டேன். கால்லேருந்து மண்டைய போட்டு குழப்பி, பாத்திரத்த எடுத்து வச்சு உழப்பி, கடைசியில இன்னைக்கு நமக்கு சிக்கன தெய்வம் தான். ஒரு வழியா இன்னைக்கு இவனை வச்சே இந்த டின்னரை ஓட்டி விட்டுறலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி என்னத்தை தான் யோசிச்சேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பெருசா இல்லைங்க. பச்சை பயிறு கடைசலோ தெனமாவு தோசையும் தான். என்ன ஒரு கேட்கவே கன்றாவதியான காம்பினேஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் செஞ்சு பாருங்க, டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும். பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி இந்த காம்போவை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பச்சை பயிறு கடைசலுக்கு தேவையான அளவு பச்சை பயிரை எடுத்துட்டு நல்லா 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன குக்கரில் எடுத்து வச்சிருக்க பச்சை பயிறு 2-3 செம்பு தண்ணி, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு 2-3 விசில் விட்டுக்கோங்க. பச்சை பயிறு வேகட்டும். அந்த கேப்பில் தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து தோலை நல்லா உரிச்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணாமல் முழுசாகவே வச்சுருங்க. அதுக்குள்ளே விசிலும் வந்துருச்சு. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓடி போய் தெனமாவை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வீட்டில் வச்சிருக்கிற தோசை மாவை தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு, தோசை மாவுக்கு தகுந்த அளவு தெனமாவையும் எடுத்து வச்சுட்டு, தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பு கொதி விட்டுருங்க. தண்ணி நல்லா வத்தட்டும். இந்த டைமில் பேனில் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, எடுத்து வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகாய், டேஸ்ட்டுக்காக தேங்காய் எண்ணெய், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், கடைசலுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம ஆல்ரெடி கொதிவிட்டு எடுத்து வச்சிருக்க பயிறு எல்லாத்தையும் தாளிப்பில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு பயிறு நல்லா சுண்டி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, தோசை ரெடி. இனி கணக்கே இல்லாமல் தோசையை சுட்டு வரிசை ஹாட் பாக்ஸில் அடுக்கி வைக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு அப்படியே நம்மளை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.